கொரோனா வந்த உடனே உடனே ஊரடங்கு. அதாவது ஒருத்தர் செத்தா கூட அவ்வளோ ஊரடங்கு. கொரோனா வந்து ஆரம்பத்தில் ஒருத்தர் தான் இந்தியாவில் செத்தாங்க ஆரம்பத்தில். உடனே இந்திய அரசாங்கம் ரொம்ப உஷாராகி ஊரடங்கு அது இதுன்னு பயங்கர கட்டுப்பாடு. ஒவ்வொரு உயிருக்கும் இந்த அளவுக்கு இந்தியா ஒரு நாடு மதிப்பு கொடுக்குதா, ஒரு ஒரு உயிர் கூட இறந்து விடக்கூடாது என்று மதிப்பு கொடுக்கிறதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தில் மலைச்சு போனோம். ஆனால் உண்மையிலே அந்த அளவுக்கு உண்மையிலே உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறதா இந்த அரசாங்கம்? நாடு என்பது இந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குதா அப்படின்னா அது பொய் தான். தினம் 100 பேர் மோட்டார் வாகன விபத்துகளால் செத்துக்கிட்டு இருக்காங்க. கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். கொரோனாவில் கூட மூச்சு திணறி தான் இறந்து போவாங்க. அவங்க உடலில் எந்த சிதைவும் ஏற்படாது, காயமும் ஏற்படாது. ஆனால் மோட்டார் வாகன விபத்துகளால் தினம் 100 பேருக்கு மேலே இந்தியா முழுதும் செத்துக்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. கொடூரமாக சாகிறார்கள். மோட்டார் வாகன விபத்துகளால் கொடூரமாக உடல் செதஞ்சு போய், பிஞ்சு போய், செதறி போய், நசுங்கி போய் சாகுறாங்க. அது பற்றி எந்த கவலையுமே இல்லை. உண்மையிலே உயிர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் கொரோனாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்க? உடனே ஊரடங்கு போட்டீங்க, மாஸ்க்கு போட சொன்னீங்க, அதை போட சொன்னீங்க, இதை போட சொன்னீங்க, அவ்வளோ கட்டுப்பாடு. ஒரு உயிருக்கு தடுப்பூசி போட சொன்னீங்க. ஆனால் அப்போ தினம் ஒரு 100 பேர் சாகுறாங்களே. வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் உலகம் முழுக்க கொடூரமாக சாகிறார்கள் இந்த மோட்டார் வாகன விபத்துகளால். அப்போ அதுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாதா? அது பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? அப்புறம் வேகமாக செல்வதற்கு வாகனங்களை அனுமதிக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலே உயிர்கள் மீது உங்களுக்கு கவலை இருந்தால் அப்போ வாகனங்களின் அதிகபட்ச வேகத்தை 40 கிலோமீட்டராக குறைக்க வேண்டும். அப்போ தான் நிறைய உயிர்கள் இந்த உலகம் முழுதும் 10 லட்சம் பேர் சாகுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாகனங்களின் வேகத்தை அதிகபட்சமாக 40 கிலோமீட்டராக மாற்றும் பொழுது அது 2 லட்சமாக 8 லட்சம் பேர் பிழைக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள். கொடூரமாக சாவதை தடுக்க முடியும். அப்போ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கணும். உண்மையிலே உங்களுக்கு மனித உயிர்கள் மீது அக்கறை என்றால் இந்த மோட்டார் வாகன விபத்துகளை குறைப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? சாலை ஓரம் நடந்து செல்வதற்கு நடைபாதைகளை உருவாக்கினீர்களா? அது எதுவும் உருவாக்கலை. சாலைகள் தரமான சாலைகள் இல்லை. இப்படி அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலிவான உணவுகள், நோய்களை தருகிற உணவுகள், அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு விதித்தீர்களா? எதுவுமே கிடையாது. இப்படி நோய்களை தருகிற உணவுகள், கலப்பட உணவுகள், எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோலிய பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்கள், அதைத்தான் இன்றைக்கி வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சூரியகாந்தி எண்ணெய்ன்னு பொய் சொல்லி மக்கள்கிட்ட விற்பனை செய்ய. அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு மக்கள் உயிர் மீது உள்ள ஒரு பொறுப்பு, பாதுகாப்பு உணர்வுங்கிறது வெறும் நடிப்பு தான், பொய் தான். அது வெறும் உண்மையே கிடையாது. உண்மையிலே மக்கள் உயிர் மீது மக்களுக்கு ஒரு நாட்டுக்கு இருக்கிற அக்கறை என்பது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த டாஸ்மார்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை தாராளமாக விற்கிறது, இதெல்லாம் தெரியுது. மக்கள் உயிர் மீது இவங்களுக்கு அக்கறையே கிடையாது. நோய்களால் தினமும் வருஷத்துக்கு கோடிக்கணக்கான பேர் சாகுறாங்க. அப்போ இந்த அரசாங்கங்களுக்கு, நாடுகளுக்கு மக்கள் உயிர் மீது அக்கறையே கிடையாது. அப்புறம் ஏன் அந்த கொரோனாவுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஒருத்தர் கூட செத்துறக்கூடாதுங்கிற அளவுக்கு ஊரடங்கெல்லாம் உத்தரவெல்லாம் போட்டாங்க. ஏன் போட்டாங்க? இந்த மாதிரி ஒரு முரணான நிலைப்பாடு இவங்கள புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் அப்படி வித்தியாசமாக யோசிக்கிறாங்க? அல்லது கொரோனாங்கிறது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது, எந்த வழியில் அது பரவுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வாகன விபத்து என்பது நமது கண்முன்னே நிகழ்கிறது. அதனால் அது அனுமதிக்கிறார்களா? கண்ணுக்கு தெரியாமல் வருவதால் கொரோனாவை தடுப்பதற்காக ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தார்களா?